கலைவாணர் அரங்கம் எம்ஜிஆர் சமாதியில் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை இலை முன்னாடி அந்த இரட்டை குதிரையோட அது நாங்கள் பண்ணியது தான். கலைஞர் நினைவிடமும் பிஎஸ்கே கலைஞர் நினைவோட நாங்கள் தான் பண்ணி Okay. பக்கமாக திறந்தாங்க. ஓகே. உங்களுடைய டேர்ன் ஓவர், அம்பானியின் சொத்து மதிப்பு, அதானி சொத்து மதிப்பு மாதிரி பிஎஸ்கேவின் சொத்து மதிப்பு என்னன்னு ஒரு ஆவரேஜ் அப்ராக்சிமேட்லி தெரிஞ்சுக்கலாமா? இது எல்லா இடத்துலையும் எங்கள் கம்பெனியாக கூட்டாக செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு இப்போ இன்னைக்கு பொதுவாகவே இன்ஜினியரிங்கிறது ஒரு நார்மல் டிகிரி மாதிரி ட்ரீட் பண்ணுற பல பேரை பார்க்க முடியுது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிற ஒரு சேர்மனாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டில் இன்ஜினியரிங் படித்தா ஒரு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்குதா? நம்மகிட்ட திறமை இருந்தால் கண்டிப்பாக மாணவர்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கிறது முக்கியமே இல்லை, எப்படி படிச்சிருக்குங்கிறது தான் முக்கியம். நம்ம திறமையை நம்ம வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங்க்கு எப்போவுமே வாய்ஸ் இருக்குது. நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, நான் அப்பா ஒரு ஏக்கர் தான் நிலம் வச்சுருந்தாரு, என்னை படிக்க வைக்க கூட கஷ்டப்பட்டாரு. இந்த ட்ராவலில் உங்களுக்கு முக்கியமாக என் லைஃப்பில் இது ஒன்று தான் எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன சார்? கடின உழைப்பு அது வேணும் எல்லாருக்கும். நிறைய பேர் உழைக்கிறாங்களே சார், அவங்களால வெற்றி பெற முடியலையே. அது சரியான திட்டமிடல் வேணும். அடுத்து பேராசை இல்லாமல் இருக்கணும். ஒரேடியாக நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நினச்சோம்னா கஷ்டம். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பொருளாதாரம் இல்லை, எனக்கு பேக் போன் இல்லை, என் அப்பா சம்பாதிக்கலை, எனக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்ப சப்போர்ட் இல்லை, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண யாரும் கிடைக்கல, அதனால என்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அது 100% உண்மை இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய கவர்மெண்ட்டே ஸ்கீம்ஸ் இருக்கு. அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் அப்படிலாம் போட்டு பாலிடெக்னிக்கெலாம் அவங்களே ஸ்டாஃபை போட்டு பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு எடுக்கும்போது நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆசைப்படுறோம், ட்ரீம் பண்ணுறோம், சொல்கிறோம், செயலுக்கு கொண்டு வரணும். ஒருத்தர் லைஃப்பில் வெற்றி அடையணும், ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக ஆரம்பிச்சு நீங்கள் தொழிலதிபராக மாறி இருக்கு. நீங்கள் இந்த அட்வைஸ்லாம் கொடுக்கணும்னா முக்கியமாக எதெல்லாம் சொல்லுவீங்க? ஒன்று, பணம் இருக்குதுன்னு சொல்லி தொழில் செய்யாதீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொல்லிமலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தீங்க, அந்த இடத்துல நிலம் இருக்குது, வீடு வாங்கிட்டீங்க, கீழே பார்த்தேன் பென்ஸ், ஃபார்ச்சுனர்னு கார் இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள் என்னோட கட்டடம்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய கனவு என்ன சார்? இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதை ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு ரைஸ் பண்ணி விடணும். இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு மாணவர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம காலேஜுக்கு கொண்டு வரணும். இப்போ விஐடி மாதிரி, அதுவும் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு காட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. இன்னைக்கு விஐடினா உலக ஃபேமஸ் ஆகிப்போச்சு. அதனால விஐடியில் வர என்ட்ரன்ஸ் மாதிரியே கொங்குநாடு என்ட்ரன்ஸ் கட்டமைச்சிருக்கீங்க. ஆமாம், இது சவுத் விஐடியாக வரணும்னு எதிர்பார்த்து கட்டியிருக்கேன். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இது வரைக்கும் பல நேர்காணல்கள், பேட்டிகளில் பல பேரை நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். இந்த நேர்காணல் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம போகிற இடங்களில் பார்க்கக்கூடிய பல முக்கியமான கட்டடங்கள், நாமக்கல்ல, திருச்சியில், திருவண்ணாமலையில் பார்க்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், மதுரை உயர்நீதிமன்ற வளாகம், கலைவாணர் அரங்கத்தில், தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சில உள்கட்டமைப்பில் நடைபெற்ற மாற்றங்கள் அப்படின்னு பல முக்கியமான கட்டடங்களை வடிவமைச்சதுலையும் கட்டியமைச்சதுலையும் முக்கிய பங்கு வகித்த பிஎஸ்கே நிறுவனர் திருமிகு பிஎஸ்கே ஆர் பெரியசாமி அவர்களோட தான் நம்ம இந்த பேட்டியை கொண்டு போக இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், அதை தாண்டி டெய்ரி பிஸ்னஸ் அண்ட் ஸ்பின்னிங் மில்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஒரு கல்வி குழுமம்னு ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தையே கட்டி அமைச்சிருக்காரு. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படி இந்த ஒரு இடத்துக்கு வந்தாரு, ஒரு வாழ்க்கையில சந்திச்ச தருணங்கள் என்னென்ன, சவால்கள் என்னென்னு பல விஷயங்களை அவர்கிட்ட பேச இருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சரி, இன்னைக்கு பிஎஸ்கே அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் சார்ந்து இருக்கவங்களுக்கும் சரி, நீங்கள் பண்ணுற மற்ற பிஸ்னஸ் சார்ந்து இருக்கவங்களுக்கும் சரி தெரிகிற ஒரு நிறுவனமாக மாறி இருக்கு. பட் நான் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிஎஸ்கே ஆர் பெரியசாமி வெறும் பெரியசாமியா ஆரம்பிச்ச அந்த தருணம் எப்போ பிஎஸ்கேவா மாறுனுச்சு? உங்களுடைய ஆரம்ப காலம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்தில், காலப்பநாயகம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் 1952ஆம் ஆண்டு பிறந்தேன். அதுக்கப்புறமா சிறுக சிறுக அரசு பள்ளியிலே, காலப்பநாயகம்பட்டி அரசு பள்ளியிலே பயின்றேன். பிறகு தியாகராஜர் பாலிடெக்னிக் சேலத்திலே டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். அதன் பிறகு அப்பொழுதெல்லாம் வேலை தேடிய பொழுது வேலை கிடைக்கவில்லை. அதனால் ஒரு ஒப்பந்தக்காரரிடம் சம்பளம் இல்லாமல்
தொழில் கற்றுக்கொள்வதற்காக. அப்பா அம்மா பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத. எதுவுமே கிடையாது. அப்பா அம்மா ஒரு சாதாரண விவசாயம். இது நிலமா இல்ல கையில சொத்தாலாம் எதுவுமே இல்ல. எதுவுமே ஆரம்பத்தில் இல்லை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய முயற்சியினால தான் எனக்கு படிக்க வைக்கிறதெல்லாம் அவ்வளோதான் அவங்களால முடியும். அந்த அளவுக்கு பண்ணாங்க. என் உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரிகள், அவர்களுக்கு திருமணம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால அவங்களால மேற்கொண்டு என்னை படிக்க வைக்க முடியலை. அதனால் நான் டிப்ளமோட நின்றுட்டு வேலை தேட ஆரம்பித்தேன். வேலை தேடும் பொழுது அரசு பணியோ அல்லது வேறு இடத்துலையோ வேலைகள் கிடைக்கவில்லை. அலைஞ்சிட்டு எப்படி இருந்தாலும் சரி, நம்ம உறவினர்கள்லாம் நம்மளை பார்த்து நிறைய பேர் அப்போ சொன்னாங்க, இவனை படிக்க வைக்கிறத விட நீங்கள் ஒரு வேலைக்கு அனுப்புனா கூட உங்களுக்கு குடும்பத்துக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காகவே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படியும் வீட்டில் போய் சும்மா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வேகத்தில் ஒரு ஒப்பந்தக்காரர்கிட்ட போய் கேட்டு, எனக்கு சம்பளமே வேண்டாம், நான் வேலை கற்றுக்கிறேங்கிற முறையில் தான் நான் போய் அங்கே ஜாயின் பண்ணேன். நீங்கள் சிவில் டிப்ளமோ படித்தனால அந்த ஒப்பந்ததாரர்கிட்ட ஜாயின் பண்ணுங்கிற ஆர்வமா, இல்லை பேசிக்கலி உங்களுக்கு வேறு ஏதாவது? இல்லை, அது டிப்ளமோ முடிச்சு டிப்ளமோ சிவில். அப்போ நாங்கள் எப்படி போய் தேரஜா பாலிடெக்னிக் பிரின்சிபல் இருந்தார். நான் போய் அந்த கல்லூரியில் சேரும் பொழுது அவர் என்ன சொன்னார்னாக்கா, யாரெல்லாம் உடனடியாக வேலைக்கு போகணுமோ அவங்களாம் சிவில் எடுங்க. ஓ, அதுதான் சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் சிவில் எடுத்தேன். எனக்கு சிவிலை பற்றியும் ஐடியா இல்லை, வேறு எதை பற்றியுமே ஐடியா கிடையாது. பாலிடெக்னிக் படித்தா ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். 3 ஆண்டுகள் கழித்து பார்த்தா நிலைமை தலைகளாக மாறி போயிடுச்சு. சிவிலுக்கு வேலையே கிடையாது. ஓகே. 3 வருஷம் முடியும் போது சிவிலுக்கான வேலை வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. அப்போ என்ன? சரி, வேறு பல ஒப்பந்தக்காரர்கள்ட்ட போய் பார்த்தேன். அப்போ ஒரு ஒப்பந்தக்காரர் மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒப்பந்தக்காரனா சின்ன சின்ன பில்டிங்ஸ் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, கான்ட்ராக்டர், ஹவுசிங் போர்டில். ஓகே. அதில் போய் ஜாயின் பண்ணோன்னே அங்கே அன்றாடம் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு, ஸோ பில் பண்ணுறது, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வருதுங்கிறதெல்லாம் நானாக ஒர்க் அவுட் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஓகே. இதெல்லாம் தெரியும் பொழுது அடுத்த நிலைமையில் டெண்டர் போடுறதுக்கு நம்மளே யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது என்ன பர்சன்டேஜ் வச்சு போடுறோம், என்ன ரேட்டு, மார்க்கெட் ரேட்டுகளை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிற விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால. எவ்வளோ வருஷம் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? நான் ஒரு 6 months தான். 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். ஓகே. ஸோ நம்ம இந்த தொழில் செய்யக்கூடாது, ஓகே, அப்படிங்கிற மாதிரி நினச்சி நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5000 ரூபா. உங்கள் நண்பர்களா? நண்பர்கள் 5000 ரூபா போட்டு இந்த தொழில் ஆரம்பித்தோம். அப்பயே பிஎஸ்கேங்கிற பேர் வச்சு? இல்லை, அப்போல்லாம் வைக்கல. அப்போ என்ன பேர்? அப்போ பெரியசாமிங்கிற நேமில் தான், இண்டிவிஜுவலில் தான் எடுத்தோம். ஓகே. இண்டிவிஜுவல் எடுத்து பண்ணோம். சில வேலைகள்லாம் அப்போ தாட்கோன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அப்போ ஆஃபர்லேயே கொடுத்தாங்க. கான்ட்ராக்ட் டெண்டர் வைக்காமல் யாரெல்லாம் செய்கிறதுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு. காம்படிட்டர்ஸ் பெருசாக இல்லை. ஓகே. ஸோ அப்போ ஆஃபரில் கொடுத்தாங்க, அவங்களுக்கு பவர் இருந்துச்சு. அது மாதிரி வாங்கி அந்த வேலைகளை துவங்கி செஞ்சோம். முதலாக நீங்கள் 5 பேர் சேர்ந்து ஆரம்பித்து கட்டின அந்த கட்டடம் இல்லை அந்த கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. மேட்டுடையார் பாளையம்னு சொல்லிட்டு வாழப்பாடி அருகாமையில் இருக்குது. அதுதான் முதல்ல ஆரம்பித்தது. 2வது நரசிங்கபுரங்கிற இடம் ஒன்று ஆரம்பித்தோம். 3வது ஆயில்பட்டி. எல்லாம் அப்படியே ஆரம்பித்து செஞ்சிட்டு இருந்தோம். அந்த பேசிக்காக நம்ம ஒரு தொழிலை கற்றுக்குறோம் அப்படின்னா எல்லாருக்குமான மனப்பான்மை என்ன? இந்த தொழிலில் நம்ம இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும்னா அடுத்தடுத்த இடத்துக்கு போகணுன்ட்டு. நீங்கள் ஆரம்பித்து ஜாயின் பண்ண ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு தனியாக ஆரம்பிக்கணுங்கிற அந்த தாட், அந்த ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிற தாட்டா, இல்லை நண்பர்கள் கொடுத்த உத்வேகமா, என்ன காரணம்? இல்லை, நான் தான் ஆரம்பித்தேன். நண்பர்களே நான் தான் கூப்பிட்டு ஜாயின் பண்ணேன். இந்த நண்பர்கள்லாம் கல்லூரியில் கூட படித்தவங்க? கல்லூரியில் கூட படித்தோம். ஓகே. ஸோ அந்த இதில் ஆரம்பித்து செஞ்சிட்டு இருந்தோம். 23 எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆன பிற்பாடு பிரதர்லாஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்து வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய வேலைகளாக எடுக்க ஆரம்பித்தோம். அதன் மூலமாக தான் இந்த அளவுக்கு. கம்பெனியில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணுங்கிற தாட் உங்களுக்கு வந்ததே இல்லை என்றைக்குமே? ஏதாவது இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணணும், அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறோம், வாரம் சனிக்கிழமை பேமெண்ட் பண்ணுவோம், அதில் ஒரு மன திருப்தி இருந்துச்சு. இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்போல்லாம் ரொம்ப ட்ரவுட் பீரியடு. ஆளுங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் நிறைய வருவாங்க. எனக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல, உனக்கு வேலை கொடுத்தா பரவாயில்லன்ட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதுல நமக்கு ஒரு பெரிய அந்த சூழல் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்ததா? வேலைக்கு அவங்க ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தேவையாக இருக்குது, கான்ட்ராக்டர் தேவைன்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க, அந்த சூழலை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆமாம். ஓகே. அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி சார் அமைஞ்சது? அடுத்து இப்போ என்னுடைய பிரதர்லாஸ் எல்லாம் வந்தாங்க, 3 பேர் கூட சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தான் நாங்கள் என்ன ஆரம்பித்தோம்னாக்கா, என்னுடைய ஃப்ரெண்டோட அதில் 2 பேர், என்னுடைய பேர் பெரியசாமி, இன்னொருத்தர் பேர் பழனி. ஓகே. அதனால் பியை முதல் எழுத்தை வச்சுக்கிட்டோம். ஓகே. எஸ்ஸுங்கிறது என்னுடைய ஃபாதர் இல்லா. ஓகே. எஸ் அவரை வச்சுக்கிட்டோம்.
கேங்கிறது இன்னொரு பார்ட்னரோட நேம். ஓகே. அதனால் பிஎஸ்கேங்கிற நேம் இப்படி செலக்ட் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணி அதன் பேரில் சால்வன்சி எடுத்து ம். என்னுடைய ஃபாதர்லா சால்வன்சி வச்சு தான் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணணும். ஓகே. பண்ணி அதுக்கப்புறம் சில வேலைகளை அப்படியே போட்டு பண்ணிட்டு வந்தோம். ம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். பொதுவா இதுக்கான காம்படிட்டர்ஸும் அப்ப நிறைய இருந்திருப்பாங்க. அதை தாண்டி பிஎஸ்கே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணமா எதை சார் சொல்லுவீங்க? வளர்ந்ததுக்கு காரணம்னு சொன்னாக்க நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு, ம். நேர்மை. ம். ப்ராப்பராக இன்றைக்கி சேலரி கொடுப்பான்னா கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸ் காஸ்ட் இன்றைக்கி மெட்டீரியல்ஸ் வாங்குறோன்னா எப்போ வேணுமாலும் கொடுப்போம். உடனடியாக பேமெண்ட் செட்டில் ஆகிடும். அதனால் எல்லாருமே எங்களை நம்ப ஆரம்பித்தாங்க. ம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம செஞ்சோம்னா குவாலிட்டியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். முதல்ல உங்க ஊருக்குள்ளேயே அப்படி பண்ணிட்டு இருந்தீங்களா? எப்படி சார் அது? இல்லை, ஊருக்குள்ளேலாம் இல்லை, இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டுள்ளே பண்ணோம் ம். இனிஷியலாக. அது உங்களுடைய ஒர்க் தான் மற்ற இடங்களுக்கு உங்களை தெரியப்படுத்துனுச்சா? ஆமாம். ஓகே. முதல்ல பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னா எப்போ சொல்லுவீங்க? பெரிய ஒரு கான்ட்ராக்ட்னா சிதம்பரத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று பண்ணோம். ஓகே. அதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் ஒர்க்கு. நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வந்து ஒரு சில வருடங்கள்லேயே அந்த 74 நான் பிஸ்னஸில் வந்துட்டேன். ஒரு 4 வருஷத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஆமாம். ஓகே. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அந்த ப்ராஜெக்ட் எப்படி வாங்குறதுக்கு நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க? அது எப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒரு ஏணியில் கால் வச்சிட்டோன்னா அடுத்தடுத்த படிகளுக்கு போயிடலாம். முதல்ல கால் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது எப்படி? முதல்ல அந்த டெண்டர் போட்டோம். எங்களை விட ஒருத்தர் வந்து அங்கே லோக்கல்காரர் இன்னும் குறைவாக போட்டிருந்தார். ஓகே. ஆனால் அவருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ இதாக இல்லை. ம். அதை வச்சுக்கிட்டு அதர் தென் லோயஸ்ட் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அன்றைக்கி கொடுத்தாங்க. ம். அதனால் அதை வந்து அந்த ஒர்க்கை ஆரம்பித்து பண்ணணும். ஸ்பீடாகவும் இன் டைமில் முடித்து கொடுத்தோம். குவாலிட்டியாகவும் முடித்து கொடுத்ததுனால அடுத்தடுத்து எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டு பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு நல்ல பேசிக் இருந்துச்சு. ம். ஸோ அதனால் அடுத்தடுத்த வேலைக்கு மேஜர் ஒர்க்காக பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு 1 crore 2 crores இப்படி வந்து தான் மேஜர் ஒர்க்லாம் போட்டோம். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்து கட்டமைச்சு அந்த ஒரு பேர் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த படிகளுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஒரு பக்கம் நிறைய வாய்ப்புகளும் வரும், இன்னொரு பக்கம் பார்த்து பார்த்து கால் வைக்க வேண்டிய. ஆமாம். அது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அது எப்போவுமே நம்ம வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே வர வேண்டாம் செல்ல வேண்டாங்கிறத வாரம் பார்த்துருவோம். ம். அதனால் நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் இருந்துச்சு, ம். தைரியமாக. அடுத்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் ஃபண்ட்ஸு கேட்குற பக்கம்லாம் ஃபண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதனால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த தைரியம் எப்படி வருதுன்னு கேட்குறேன் சார். ஏன்னா சவால்கள் நிறைந்த இடம், பணம் விளையாடக்கூடிய ஒரு இடம். ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் கட்டடம் பெரிய கட்டடம் போது நிறைய பணம் வரும், அதே அளவுக்கு செலவுகள் இருக்கும். ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணாலும் அது பெரிய நஷ்டத்தையும் ஏற்படும். ஆமாம். அந்த சவால்கள்லாம் எப்படி சமாளிப்பீங்க? அது தொழிலில் நம்பிக்கை இருக்கணும், நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நானே டைரெக்டாக சூப்பர்வைஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும். ஓகே. அதனால தான் நம்மளால் பண்ண முடியுது. ஒரே நேரத்தில் இப்போ 2 கட்டடங்கள் கட்டுறது அந்த மாதிரிலாம் போக அது மாட்டீங்களா? இல்லை, அது மாதிரி எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இனிஷியலாக அப்படி பண்ணலை. ஓகே. இனிஷியலாக ஒரு வேலையை எடுத்து அதை நல்லா பண்ணிகிட்டு இருந்தது தான். ம். அப்புறம் வர ஒர்க் எடுக்க அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 ஒர்க்கு கூட அட் அ டைமில் ஒரே டைமில் நடக்கும். இப்போ அதுக்கு எல்லா இடத்துலையும் எங்கள் சூப்பர்வைசர் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நம்மகிட்ட ஒர்க் பண்ணி நம்பிக்கையாக இருக்கிறவங்கள அங்கே சைட்டு இன்சார்ஜ் கொடுத்துருவோம். அது மாதிரி தான் தொழில் பண்ணோம். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், இல்லை ஒரு கான்ட்ராக்ட் விஷயங்கள் எடுக்கும்போது அதில் சவால்களாக என்ன விஷயம்லாம் சார் மெயினாக இருந்தது ஸ்டார்டிங் பீரியட்? சவால்கள்னால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலைக்காரர்களை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க அமையணும். ரெண்டாவது அந்தந்த ஆஃபீஸர்ஸ் நமக்கு அமைகிறது பெரிய விஷயம். அவங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. லேபரும் அது மாதிரி அமையணும். அடுத்து அந்த மெயினாக அந்த பில்டிங் பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய பிரதர்லாஸ் 3 பேரும் இருந்தாங்க. 3 பேருமே ஆளுக்கு ஒரு சைட் இன்சார்ஜ் கொடுத்துருப்போம். மேஜர் ஒர்க்கெல்லாம் அவங்களாம் ஃபேமிலியோடு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். பேங்க்காரங்களே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஓடி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்தியன் பேங்கினுடைய சப்போர்ட்டில் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சோன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணி உங்களை நம்பி நிறைய லோன் கொடுத்தது அவங்க தான். ஓகே. நான் இதுவரையிலும் வேறு பேங்க்கு போய் அப்ரோச் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி வரையிலும் இந்தியன் பேங்கில் தான் இருக்கோம். அவங்க தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம ஒரு நிறுவனமாக மாறிட்டோம், நிறைய பேர் நம்மளை கவனிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோங்கிற அந்த தருணங்களை நீங்கள் உணர ஆரம்பித்ததெல்லாம் எந்த காலகட்டத்தில்?
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 வாக்கில் அது மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தோம். நீங்க ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷம் ஆமாம், கழிச்சு. ஓகே. 15 இயர்ஸ் ஆகிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஒப்பந்தக்காரர்கள்லாம் நாங்களும் தமிழ்நாட்டில் ஒருத்தராக ம். உருவானோம். ஓகே. அது அது எதன் அடிப்படையில சார்? நிறைய நிறைய building- ஒர்க்கு செய்கிறது, டர்ன் ஓவரு, நம்பிக்கை, டைமில் ஒர்க்கை முடிச்சு கொடுக்கறது, அதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். ஓகே. பொதுவாகவே வந்து பிஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட டிசைன்ஸை பற்றி நிறைய புகழ்ந்து பேசுவாங்க. இவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கு, மேபி இவங்க கட்டியிருக்கலாம் அப்படின்னு நிறைய இடத்துல இப்போ போர்ட்ஸ்லாம் இருந்தாலுமே கூட சொல்றதுங்கிறது இயல்பாக இருக்கும். அதுக்கு ஏதாவது நீங்கள் தனியாக மெனக்கெடுவீங்களா? இல்லை ஆட்சியாளர்கள் ஏதாவது இப்படி எனக்கு வேணும் அப்படி ஏதாவது கேட்பாங்களா? அதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? அதெல்லாம் பீல்டுடியில் வந்து தனியாக பிளானிங் டிவிஷன் தனியாக இருக்குது. அவங்க வந்து ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. அவங்க பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ம். டிசைன் விங்கு தனியாக இருக்குது. அவங்க டிசைன் போட்டு கொடுப்பாங்க. அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு பீல்டுடியில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ம். நம்ம ஜஸ்ட் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி கட்டுறது தான் நம்மளுடைய வேலை. ம். அதில் வந்து ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் இது கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா ம். அதை வந்து சி லெவலில் மேல் இடத்துல கொண்டு போய் ஒப்புதல் வாங்கி திருப்பி அதை ஃபாலோ பண்ணிவிடுவோம். இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். இந்த பிஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டில் முக்கியமாக நாங்கள் இதெல்லாம் வடிவமைச்சதுலையும் கட்டினதுலையும் ஒரு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்களை நீங்கள் வரிசைப்படுத்துவீங்க? நாங்கள் அது மாதிரி சொல்லக்கூடிய பில்டிங்னு சொன்னீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபஸ்ட்டு பண்ணது. அதுக்கப்புறம் பல கலெக்டரேட் பண்ணியிருக்கோம். ஆட்சியாளர்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டு, ம். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டு, அதே போல் விழுப்புரம் கலெக்டரேட்டு, திருவண்ணாமலை கலெக்டரேட்டு, இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணணும். ம். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜு, தருமபுரி மெடிக்கல் காலேஜு, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜு அண்டு திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜு, இதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா கலைவாணர் அரங்கம், எம்ஜிஆர் சமாதியில் பார்த்திங்கன்னா அந்த இரட்டை இலை முன்னாடி அந்த இரட்டை குதிரையோட, ஆ. அது நாங்கள் பண்ணது தான். அது ரெனோவேஷன் பண்ணும்போது அதை பண்ணி கொடுத்தோம். ஓகே. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா இது கலைஞர் நினைவிடமும் பிஎஸ்கே கலைஞர் நினைவிடம் நாங்கள் தான் இப்போ பண்ணி Okay. பக்கமாக திறந்தாங்க. ஓகே. அதே போல் கலைஞருடைய அறிவாலயம்னு சொல்லக்கூடியது திருவாரூரில் இப்போ பக்கமாக ஓப்பன் பண்ணார் சிஎம். அதுவும் நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். ம். அதனால் மதுரை ஹைகோர்ட். மதுரை ஹைகோர்ட்டு நாங்கள் தான் பண்ணோம். ஓகே. இதில் லா சேம்பர், ஆ. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லா சேம்பர் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இது மாதிரி சொல்லக்கூடிய இன்னும் நிறைய பில்டிங் பண்ணியிருக்கோம். ம். உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இதை கட்டினதுல எங்களுக்கு இந்த நமக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பர்சனலி, அப்படி ஏதாவது இருக்கா? இந்த பில்டிங் எல்லாமே எங்களுக்கு ஒரு மனநிறைவு, திருப்தி தான் இருக்குது. ம். நாங்கள் போகும்போது இந்த பில்டிங் பார்த்துட்டு போவோம். ம். ஒரு சந்தோஷமாக இருக்கும். ம். நம்ம கட்டினதான். அதில் குறிப்பாக நாமக்கல் கலெக்டரேட்னா பக்கமாக பண்ணோம். நாமக்கல் கோர்ட் நம்ம பில்டிங், ஊர்ல. நாமக்கல் கோர்ட் பில்டிங் நாங்கள் தான் பண்ணோம். ம். இதெல்லாம் நம்ம ஊரில் பண்ணியிருக்கோங்கிற ஒரு பெருமையோட கலெக்டர் சந்திக்கு போகும்போது, அங்கே இந்த கன் லைசன்ஸ் ரெனியூவலுக்கு போகும்போதெல்லாம் அவங்கள அந்த பில்டிங்லாம் பார்ப்போம். ம். ஸோ பெருமையாக சொல்லிக்குவோம், ம். நாங்கள் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அது மாதிரி ஒரு நிறைவானது, ஒரு மனநிறைவு அதெல்லாம் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரும்போது உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் பெருசாக இல்லை, நிறைய இடங்களில் வந்து வாய்ப்புகள் வந்தது, வாய்ப்புகள் அவங்களே கொடுத்தாங்க, நம்மளுடைய ஒர்க்கை பார்த்தும் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் காலங்கள் போக போக ஒரு 40 வருஷம் இதே ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கான காம்படிட்டர்ஸ் நிறைய வராங்க. நிறைய புதுசாக சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அவங்களே ஓனாக பண்ணிட்டு வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வராங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு எப்படி மீண்டும் அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுங்கிறது எப்படி இருந்தது சார்? இல்லை, எது வந்தாலும் மேஜர் ஒர்க்கெல்லாம் கூப்பிடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. ம். நீங்கள் வந்து 20% டர்ன் ஓவர் இருக்கணும். அந்த 1 crore வேல்யூ போடணுன்னா 20 lakhs நம்மகிட்ட ப்ரீவியஸ் பேங்க் பேலன்ஸ் காட்டணும். ம். இது மாதிரி கண்டிஷன்லாம் வரும் பொழுது பாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே 1 crore வேல்யூக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கணும். ம். இப்படியெல்லாம் சில கண்டிஷன்ஸ் வரும்போது எல்லாரும் அதை காம்படிட் பண்ண முடியாது. ம். ஒரு சில குறிப்பிட்ட ஒப்பந்தக்காரர்கள் தான் வருவாங்க. ம். அதனால் அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு உண்டான ரேட்டை போட்டோம்னா சில நேரம் வேலை கிடைக்கும், சில நேரம் கிடைக்காம இருக்கும். ம். அதை பற்றி கவலைப்படுறதில்ல. கிடைக்கலனாலும் ஓகே, நல்லதுக்கே நினச்சிக்க வேண்டியதான். கிடைச்சாலும் சந்தோஷமாக செஞ்சுக்கலாம்னு செய்ய வேண்டியது தான். ம். அதெல்லாம் தொழிலில் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடியெல்லாம் லோக்கலில் வேலை இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல. ம். ஸோ எல்லாமே நார்த் இந்தியன் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது.
வேலைக்கு ஆட்களுக்கு அப்படிங்கிற காரணத்துக்காகவா சார், இல்ல இந்த ஊதியமா இங்க இருக்கவங்க அதிகமா கேட்கறாங்க அப்படியா? இல்ல அதிகமாக ஊதியம் கேட்கறது கூட செகண்டரிங்க. ம். ஆளே வர்றதில்ல. ஓ, தமிழ்நாட்டுல இருக்கவங்க அந்த வேலைகளை பார்க்கறதுல சில சிரமங்கள் இருக்கு. சிரமங்கள் இருக்கு. இல்ல அதை தாண்டி வளர்ந்துட்டாங்க இந்த வேலைகள்லாம் நம்ம. ஆமா, அதுதான் உண்மை. வளர்ந்துட்டாங்க. ஓகே, ஓகே. இன்னொன்னு குறிப்பா தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது, ஆட்சியாளர்கள் மாறினாலும் கான்ட்ராக்டர்ஸ்க்கு பிரச்சனை இருக்காது. பிசினஸ் பண்ண வரவங்களுக்கு, இல்ல கான்ட்ராக்ட் ஒண்ணு எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சியில அது நிக்காது மோஸ்ட்லி. அதிமுக ஆட்சியில இருக்கும்போது ஆரம்பிச்சாங்கன்னா, திமுக ஆட்சியில நிக்காதுன்னுவாங்க. நீங்க அந்த சிரமங்கள்லாம் ஏதாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல அப்படி நாங்க நடந்தது? எந்த கட்சியும் சேர்ந்தவங்க இல்ல. இல்ல. ஒரு 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 பீரியட்ல தானே நம்ம எடுப்போம். அது அதுக்காக. சில நேரம் அது மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். ம். ஆனா 2 கட்சிக்காரங்களுக்குமே எங்களை பத்தி தெரியும். ம். இவங்க வந்து கட்சி சாராதவர்கள். இந்தந்த அந்த கட்சி சார்ந்தவங்கலாம் அந்தந்த பீரியட்ல மட்டும் தான் வேலை செய்வாங்க. ம். அடுத்த ஆட்சி மாறும் பொழுது வேலை செய்ய மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. ம். நாங்க அப்படி கிடையாது. எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, அவங்க கூட இணக்கமா போய் அந்த தொழில் செய்வோம். ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல நம்ம ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடே கவனிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பல முக்கியமான கட்டடங்கள் வந்து நம்மள தேடி வருது. அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது, வேற பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியா அது எப்ப எந்த நொடியிலேருந்து அது உருவாகுது? அதற்கான காரணம் என்ன சார்? அதாவது நம்ம இந்த பிசினஸ் வந்து சார் எல்லாத்தையும் நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. ம். ஒரு இடத்துல செய்ய முடியல. ம். மேக்ஸிமம் 1 வருஷம், 1 1/2 வருஷம். ஒரு பில்டிங் போடுறோம்னா ஒரு 1 1/2 வருஷம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும். ரோடு ஒர்க் எடுக்கிறோம்னா 3 months to 6 months. ம். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அதனால அவங்களுக்கு வேற ஒரு வேலையை கொடுக்க வேண்டியிருக்கா? இல்ல ஆமா, உங்களுக்கு? அவங்களுக்கும் வேலை கொடுக்கணும். நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வேலையை தேடி நம்ம அலையணும். டெண்டர் போட்டு அந்த வேலையை எடுத்து அந்த ஊரில் போய் செய்யணும். ம். இதே மாதிரி ஊர் ஊராக போக வேண்டியிருக்கு. தமிழ்நாடு பூரா சுற்றுறோம். அதனால இதை விட நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஓகே. இதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருந்தாலும் ஒரு பெர்மனன்ட்டான சொல்யூஷன் இல்ல இதுல. தொழில் ஒன்று சைட் பை சைட் தயார் பண்ணிக்கணும் ஓகே. அப்படிங்கிற எண்ணத்தில் விவசாயத்தை டெவலப் பண்ணோம். ம். நீங்க தான் உங்க வீட்ல முதல் ஏக்கர் வாங்குனீங்களா? அப்பாட்ட இருந்ததா? இல்ல கொஞ்சமா வச்சு? அப்போ பீரியடில் ஒரு 1.5 ஏக்கர் லேண்ட் வாங்கினாங்க. ஓகே. எனக்கு விவரம் தெரிஞ்ச பிற்பாடு நான் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிக்கும் போது வாங்கினாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணிக்கிட்டேன். ம். ம், அப்படின்னு விவசாயத்தை. ஆமாம், விவசாயத்தையும் நிறையா இடங்கள்லாம் வாங்கி கொஞ்சம்லாம் அதை டெவலப் பண்ணோம். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பால் பண்ணை வைக்கணும்னு சொல்லிட்டு அது அது யாரோட விஷ்? என்னுடைய ஒய்ஃப் விருப்பத்துக்கு அதை பண்ணணும். ஓகே. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மாடு வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. அதை டெவலப் பண்ணோம். அப்புறம் என்னுடைய சன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரும்போது செகண்ட் சன் ஃபர்ஸ்ட் சன்னை வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். ம். செகண்ட் எனக்கு 2 பசங்க. செகண்ட் சன் வந்து அவன் டெக்ஸ்டைலில் ஆர்வமாக இருந்தான். ம். அதனால் அவனை டெக்ஸ்டைல் படிக்க உங்க வச்சேன். பிசினஸ பாத்துக்க ஒருத்தர், ஆமாம், அவரோட ஆசைக்காக ஒருத்தரா? 2 பேரும் ஒரே பிஸ்னஸில் இருக்க வேண்டாமேன்னு நினச்சேன். ஓகே, ஓகே. ஸோ அவன் செகண்ட் சன்னு டெக்ஸ்டைல் படிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். அவன் டெக்ஸ்டைல் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஸ்பின்னிங் மில் ஒன்று செகண்ட் ஹேண்டு ஏற்கனவே சிக்கி யூனிட்டாக இருந்துச்சு. ஓகே. அதை டேக்கன் ஓவர் பண்ணோம். பண்ணி அதை என்னுடைய சன்னை இன்சார்ஜில் விட்டு அதே டெவலப் பண்ணோம். ஸ்பின்னிங் மில். ஓகே. ஸ்பின்னிங் மில். டிரான்ஸ்போர்ட் அந்த விஷயங்கள்லாம். டிரான்ஸ்போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டு, லாரி, ஆர்எம்சி மிஷின்ஸ் இது மாதிரி எல்லாம் வாங்க ஆரம்பித்தோம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு கொல்லிமலையில் டு கீழே வர மாதிரி பஸ் வாங்கியிருந்தோம். ம். பஸ் டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருந்தோம். ரூட் வாங்கி அந்த ஆமாம், இடத்துல பண்ணியிருந்தோம். ஓகே. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்துருந்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பார்ட்னர்ஸ் இருந்ததுனால கருத்து வேறுபாடு காரணமாக அதிலிருந்து வெளியே வந்துட்டோம். வந்துட்டு திருப்பி என்னுடைய பிரதர்லாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கல்லூரி டேக்கன் ஓவர் பண்ணலான்ட்டு இந்த கொங்குநாடு காலேஜ் டேக்கன் ஓவர் பண்ணோம். இது வந்து 2010 இனிஷியலாக இருக்கும்போது இது 2000 டோட்டலா டிஃப்ரெண்ட். இது பிசினஸ்னு பார்க்க முடியாது. இதுல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், மனதளவுல ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கணும். ஏன்னா ஒரு கல்வி சார்ந்த ஒரு தொழில்ல நம்ம வந்து இறங்குறோம் அப்படின்னா, தொழிலை கடந்து காசை கடந்து பல விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க பிசினஸ்ல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்போ வேணாலும் வரும், இல்லை வந்து திடீர்னு இல்லாமல் இருக்கும்னு சொல்றீங்க. சில ஸ்டாண்டர்டான பிசினஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது, கல்வின்னு ஒரு இடத்த நீங்க திடீர்னு வரதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சு? இல்லை, ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து டெக்ஸ்டைல் ஆரம்பித்தோம். டெக்ஸ்டைலும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும், 6 மாதம் ரொம்ப டல்லாக இருக்கும். ஓகே. இது மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். அதனால் அதையும் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தபடியாக இந்த பார்ட்னர்ஸ் ஒரு சூழ்நிலையினால அதில் போய் சேர்ந்தோம். ஓகே.
அதில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கல்வி மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஓகே. ஸோ நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நம்ம கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும், நம்ம பங்களிப்பு கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் என்னுடைய பிரதர்லாஸ் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணலான்னு சொல்லி கல்லூரிக்கு வந்தோம். ம். கல்லூரி வந்து 2010 டேக்கன் ஓவர் பண்ணோம். அப்ப நீங்க டேக் ஓவர் பண்ண சமயத்துல தமிழ்நாட்டுல நிறைய பொறியியல் கல்லூரிகள் இருந்தது. இருந்துச்சு. அப்ப எத நம்பி இதுல ஒரு ஏன்னா பொறியியல் கல்லூரியில வந்து நம்ம வாங்குறதோ, இல்ல அதுல ஒரு நடத்துறதுங்கிறது பெரிய ரிஸ்க் சார்ந்தது. பெரிய மணி விளையாடக்கூடிய இடம். அது எப்படி சார்? அந்த ரிஸ்க்க எப்படி எடுக்குறீங்க? இல்லை, இது ரிஸ்க்குன்னு சொல்கிறத விட ஒரு ஆத்ம திருப்தி. ஒரு நிறைய ஏழை மாணவர்கள்லாம் படிச்சுட்டு அவங்க வசதி இல்லாமல், அதுவும் நாங்கள் ஒரு கிராமப்புறத்தில் இது பண்ணியிருக்கு. இங்கே வந்து இதை பண்ணதுனால இந்த சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள். ம். நானும் கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்தவன். அதனால் எப்படியாவது அதை டெவலப் பண்ணுங்கிற முறையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை டெவலப் பண்ணியிருக்கோம். ம். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் எதிர்பார்க்கலாம். சிட்டியில் படிக்கிற மாணவர்களோட இவங்ககிட்ட டிசிப்ளின் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த குடும்பமே சந்தோஷப்பட்டு வரும்பொழுது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும். ம். ம். ஸோ நம்மளால் இதுவும் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்றைக்கி சுற்று வட்டாரத்தில் நல்ல பொசிஷனுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா திருச்சி நிறைய முக்கியமான கல்லூரிகள் இருக்கிறதுக்கான ஃபேமஸான ஒரு இடம். நாமக்கல் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதுக்கான இடம். திருச்சிக்கும் நாமக்கலுக்கும் இடையில ஒரு கல்லூரி. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிராமப்புறத்துல ஒரு கல்லூரி. அந்த தாட் வந்ததுக்கான காரணம், அப்புறம் நீங்க டேக் ஓவர் பண்ணதுலேருந்து இன்னைக்கு கல்லூரி இருக்க இடம். அத பத்தி 15 வருஷத்தில் நாங்கள் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்குள்ளே கட்டியிருக்கோம். ம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பயிற்சிகள். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பையனை எப்படி தயார் பண்ணோம்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு முன்னாடியில் நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி கூப்பிடுவோம். வேலை வாய்ப்புக்காக நம்ம ஸ்டூடெண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போய் கூப்பிடுவோம். அப்படி இருந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ எங்கள் மாணவர்கள்லாம் இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்கலாம் பல கம்பெனிகளில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. சிலர் சொந்த தொழில் செய்கிறாங்க, சிலர் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. எதில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க இன்றைக்கி நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த கம்பெனியில் எங்கள் பசங்க லாங் ஸ்டாண்டிங் இது மாதிரிலாம் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் இவங்கன்னு சொல்லி தனியாக வச்சு பண்ணுறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களும் இன்வால்வ் பண்ணி ரிசல்ட் இங்கே வந்து மினிமமாக மார்க் வாங்கி வரவங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வாங்கி பாஸ் பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒரு டீம் தனியாக இருக்குது. அப்போ ஒரு 15 பேர் கொண்ட டீமு. அது சிறப்பாக அவங்களும் பயிற்சிகள் கொடுத்து நல்லபடியாக அவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்து நல்ல பொசிஷனில் போனவங்கலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் போனவங்க இந்த கம்பெனியை விட்டு டவுனில் இருந்து சிட்டியிலேருந்து எடுக்கிற பசங்கள்லாம் 6 மாதம் 3 மாதம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கு பதிலாக எங்கள் மாணவர்கள்லாம் போனவங்கலாம் 3 வருஷம் 5 வருஷம் வேலை செய்கிறாங்க. அதனால் இப்போ அந்த கம்பெனிகள்லாம் எங்கள் காலேஜை தேடி கேட்குற அளவுக்கு ஒரு நிலைமை உண்டு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு பள்ளி கல்வியை முடிச்சுட்டு கல்லூரியில் சேரணும் அப்படின்னு நினச்சாவே பல பேரும் சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸில் சேரணும். அப்போ தான் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் ஆகும், இல்லை வந்து வேற ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறைய விஷயங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஒரு கிராமப்புறத்தில் இருக்க கல்லூரின்னு நீங்கள் வந்து இது ஒரு நம்ம அதுதான் ஒரு முக்கியமான காரணம் நான் இங்கே கல்லூரியை கட்டினதுக்கு இல்லை வந்து அதை வாங்கினதுக்குன்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து மாணவர்கள் வரதுக்கான காரணமாக என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு நல்ல வசதி படைத்த மாணவர்கள்லாம் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கோயம்புத்தூர், சென்னை இப்படி போயிடுறாங்க. வசதி இருக்கிறவங்களாம் அப்படி தான் பண்ணுறாங்க. வசதி இல்லாத மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு போக முடியாதவங்க தான் எங்கள் காலேஜுக்கே வர்றாங்க சொல்லப்போனால். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்ல படிக்கிற மாணவர்களை மட்டுமே தயார் பண்ணி அனுப்புறத விட இது மாதிரி ஏழை எளிய குடும்பத்திலேருந்து வர்றவங்க, விவசாய குடும்பத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், கூலி தொழிலாளிகள், டிரைவர்ஸ் குழந்தைங்க இப்படி தான் எங்ககிட்ட பெரும்பாலும் படிக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடிய அந்த குழந்தைங்களை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கோச்சிங்கெல்லாம் கொடுத்து பாஸ் பண்ண வச்சு அவங்களாம் மினிமம் மார்க்கில் தான் வந்து சேர்றாங்க. அவங்களெல்லாம் பாஸ் பண்ண வச்சு எங்கள் காலேஜுக்கு ஒரு சில நேமே இருக்குது. எப்படி கொண்டு போய் விட்டாலும் அவங்க பாஸ் பண்ணி வச்சுருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவுக்கு பசங்களை படிக்க ட்ரைனிங் கொடுத்து கோச்சிங் தான் மெயினாக கோச்சிங் கொடுத்து பண்ணுறோம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்னா எங்கள் பிளேஸ்மெண்ட் டீம்லாம் டெக்னிக்கல் டீம் தனியாக இருக்குது,
அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில் தனியாக இருக்காங்க. ம். அப்புறம் இதுக்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஸ்ரீதர்னு அவர் ஹெட் இருக்கார். அவர் கம்பெனி கூடலாம் கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் வச்சு ம். பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, இவங்க போய் தொடர்ந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண வரையிலும் ம். அவங்க அங்கே இருக்க என்வரன்மெண்ட்டு பிடிக்கலனாலும் அவங்க மாற்றி கொடுக்கறதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். இங்கேருந்து போகும் பொழுது அவங்க எங்கே போய் தங்குறதுனே தெரியாத சென்னை போகாத மாணவர்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறவங்களாம் எங்கள் காலேஜில் படிக்கிறான். ம். அவனையெல்லாம் போகும்போது அங்கே அலுமினி எங்கள் கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவர் பேசி அவங்களுக்கு ரிசீவ் பண்ண வச்சு அக்காமடேஷன் கொடுத்து ம். கொண்டு போய் கம்பெனியில் ஜாயின் பண்ண வரையிலும் ஃபாலோ பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு பொதுவாகவே இன்ஜினியரிங்கிறது ஒரு நார்மல் டிகிரி மாதிரி ட்ரீட் பண்ணுற பல பேரை பார்க்க முடியுது. படித்து +2 முடிச்சோன்னே இன்ஜினியரிங் சேராதீங்க, எல்லாருமே இன்ஜினியரிங் தான் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருக்குது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிற ஒரு சேர்மனாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டில் இன்ஜினியரிங் படித்தா ஒரு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்குதா, இல்லை நிறைய இன்ஜினியர்ஸ் உருவாயிட்டாங்க வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்கிற அந்த பார்வைக்கு உங்களுடைய பதிலாக என்ன சார்? இல்லை, எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் முடித்தாலும் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆர்ட்ஸ் காலேஜ் மோசமாக போனாங்க. அவங்களுடைய நிலைமையில இப்போ முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன இருக்குன்னு பார்த்தாக்க சுத்தமாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப தடுமாறுறாங்க. ஆனால் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர பையன் அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 20,000 25,000 இது மாதிரி ஒரு சேலரி கிடைச்சிருது. அதனால் நம்மகிட்ட திறமை இருந்தால் கண்டிப்பாக மாணவர்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கிறது முக்கியமே இல்லை, எப்படி படிச்சிருக்கோங்கிறது தான் முக்கியம். நம்ம திறமையை நம்ம வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங்க்கு எப்போவுமே வாய்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் குறிப்பிடும்போது பல்வேறு விஷயங்களை சொல்லிருந்தீங்க, உங்களுடைய தொழில் சார்ந்து இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் சார்ந்து அப்படின்னு. இவ்வளோ தொழில் பண்ணாலும் பர்சனலி உங்களுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பிஸ்னஸாக என்ன இருக்குது? நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கன்ஸ்ட்ரக்ஷனா, இல்லை இப்போ நீங்கள் தொடர்ந்து எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் 10 வருஷமாக நீங்கள் இந்த கல்வி நிறுவனத்திலே தான் இருக்கீங்க. 15 இயர்ஸாக அதெல்லாம் எங்கள் சன்செட் என் பிரதான் ஆர்டியும் நான் ஒப்படைச்சிட்டு நான் கல்வி நிறுவனத்தில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு இப்போ ரொம்ப இன்வால்வ்டாக, ஸோ மை ஏஜ் 72 ஆகுது. ஸோ எனக்கு இப்போ இதில் இருக்கிறது ஒரு பெரிய மன நிறைவாக இருக்குது. ஓகே, ஓவராலாக உங்களுடைய பிஎஸ்கே அப்படிங்கிற குழுமத்துக்கு கீழே இப்போ எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க சார்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பிரதர்லாஸ் கம்பெனிஸு, என்னுடைய சன் கம்பெனி, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்பின்னிங் மில், அக்ரிகல்ச்சரல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 5000 பேராவது வேலை செய்வாங்க. உங்களுடைய லோன்லாம் நிறையா வாங்கியிருப்போம், பட் அந்த டேர்ன் ஓவர், அம்பானியின் சொத்து மதிப்பு, அதானி சொத்து மதிப்பு மாதிரி பிஎஸ்கேவின் சொத்து மதிப்பு என்னென்னு ஒரு ஆவரேஜ் அப்ராக்சிமேட்லி தெரிஞ்சுக்கலாமா? அது இன்றைக்கி இந்த வேலையை நான் போட்டு பார்க்கல. ஏதோ எல்லா அர்த்தத்தும் எங்கள் கம்பெனியாக கூட்டாக செஞ்சிட்ருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு 250 to 300 crores வரும். ஓகே, நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, நான் அப்பா ஒரு ஏக்கர் தான் நிலம் வச்சுருந்தாரு, என்னை படிக்க வைக்க கூட கஷ்டப்பட்டார், நான் ஒரு டிப்ளமா படிக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு 250-300 கோடிக்கு நான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, இந்த ட்ராவலில் உங்களுக்கு முக்கியமாக என் லைஃப்பில் இது ஒன்று தான் எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிற விஷயம்னா என்ன சார்? ஒன்று, கடினமான உழைப்பு. பல நாள் நான் தூங்குனதெல்லாம் நைட் ட்ராவல், பகலில் சைட், இது மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயம். அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கடின உழைப்பு அது வேணும் எல்லாத்துக்கும். நிறைய பேர் உழைக்கிறாங்களே சார், அவங்களால வெற்றி பெற முடியலையே. அது சரியான திட்டமிடல் வேணும். இது நடக்கும் இது நடக்காதுன்னு திட்டம் போடுறதுக்கு தெரியணும். சரியான திட்டமிடுதல். அடுத்து பேராசை இல்லாமல் இருக்கணும். ஒரேடியாக நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நினச்சோம்னா கஷ்டம். நம்ம என்ன லிமிட்டில் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணலாம். அன்னைக்கு நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இன்னைக்கு நீங்கள் இருக்க இடத்த யோசிச்சு பார்த்தா அது பேராசையாக தானே தெரிஞ்சிருக்கும். அப்படி நான் நினைக்கவே இல்லை. உழைப்பு, திட்டமிடல், கடின உழைப்பு, திட்டமிடல், பொருளாதாரம், அது திட்டமிடலுக்கு பேரலாக வரணும். அதாவது பொருளாதாரம் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைன்னு சொல்கிறீங்களா? சப்போர்ட் சிஸ்டமும் தேவை. அது இல்லாமல் நம்ம என்ன ஃபண்ட் இருக்குது அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த காலேஜை நினைக்கிறேன் எல்லா கிளாஸ் ரூம் ஏசி பண்ணணுன்ட்டு. ஏசி பண்ணுன்னு சொன்னால் எவ்வளோ வரும், அப்போ நம்ம இதை மீட் அவுட் பண்ண முடியுமா? இந்த வருஷம் இப்போ ஏதோ பணம் லோன் வாங்கி பண்ணிட்டோம்னா வருஷம் நம்ம அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பார்த்து தான் பண்ணணும். வேற ஒருத்தர் பண்ணுறாங்களேங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளால அவங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கலாம், நம்மகிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். இன்னும் நிறைய பேர் உழைக்கிறாங்க, ஒரு ட்ரீம் இருக்குது, அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது, அதற்கான பார்த்தா சில விஷயங்களை கட்டமைக்கிறாங்க.
ஆனால் பல இளைஞர்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு இந்த பிளான் இருக்கு கையில், ப்ராஜெக்ட் இருக்கு, ஐடியா இருக்கு, இதை நான் எனக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்கன்னா நான் வந்து இந்த இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த பொருளாதாரம்ங்கிறத நீங்கள் சொல்கிற பொருளாதாரம் வேற, திட்டமிடுறதுக்கான பொருளாதாரம். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பொருளாதாரம் இல்லை, எனக்கு பேக் போன் இல்லை, என் அப்பா சம்பாதிக்கலை, எனக்கு வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்ப சப்போர்ட் இல்லை, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண யாரும் கிடைக்கல, அதனால என்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்கல்ல சார், அதில் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது 100% உண்மை இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய கவர்மெண்ட்டே ஸ்கீம்ஸ் இருக்கு. நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ம். ஏன்னா எல்லாரும் வேலை வாய்ப்பு வேணும். எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டே வேலை கொடுக்க முடியாது. ம். அதனால் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துச்சுன்னா, அவங்க ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா வந்ததுன்னா அவங்க மூலமாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணும்னு அரசாங்கமே எதிர்பார்க்குது. ம். அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீமு அப்படிலாம் போட்டு பாலிடெக்னிக்கெல்லாம் அவங்களே ஸ்டாஃபை போட்டு வந்து பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. ம். அந்த அளவுக்கு எடுக்கும்போது நம்ம முயற்சி எடுக்கணும். ம். ஆசைப்படுறோம், ட்ரீம் பண்ணுறோம், ம். சொல்கிறோம், செயலுக்கு கொண்டு வரணும். ம். அது செயல் நொடியத்துக்கு வந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். செய்யும் போகிறதுக்கு நம்ம துணிச்சல் இருக்கணும், தைரியம் இருக்கணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, சுயதொழில் செய்கிற எல்லாருமே யாருமே வந்து வேலைக்கு போகிறது விரும்ப மாட்டாங்க. ஒரு தடவை வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்கி பழகிக்கிட்டாங்கன்னா ரிஸ்க் இல்லாத 30 நாள் ஆனால் சம்பளம் வந்துடுது. நம்ம ஏன் போய் இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணுன்ட்டு அவங்களாம் பிஸ்னஸுக்கு வர மாட்டாங்க. பிஸ்னஸ் வரணும்னு நினைக்கிறவங்க இனிஷியலாக 1 or 2 இயர்ஸில் தொழிலை கற்றுக்கிட்டு பிஸ்னஸ்க்கு வந்தால் தான் அவங்க சைன் பண்ண முடியும். நடுவில் ஃபெயில் ஆகும்போது இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபீட்டை பார்க்கும்போது ஒரு பெரிய துவண்டு போகிற சூழலையும் பார்க்க முடியுதுல்ல. அது வரத்தான் செய்யும் தொழிலில். அது தோலாமல் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எந்திரத்தில் வீக்கு ஏன் தொழில் ஃபெயிலியர் ஆச்சு, இது எப்படி நம்ம கிராஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தோல்விக்கு காரணம் கண்டுபிடிக்கிற எல்லாருமே வெற்றி அடைவாங்க. தோத்துட்டோங்கிறது உடனே சோர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு 20 வயசு பசங்களை நிறைய பேரையும் பார்க்குறீங்க. உங்களுடைய கல்லூரியில் வந்து ஒரு 2500 3000 பேராவது மினிமம் இருப்பாங்க. அவங்க கூடயே நீங்கள் உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு 20 வயசுலேருந்து இன்றைக்கி நீங்கள் 72 வயசுன்னு சொல்லி ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்குது. இப்போ இருக்க சூழல், இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட என்ன பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க? என்ன விஷயம் அவங்கள்ட்ட ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது, எனக்கு வந்து இது ஒரு சின்ன பயமாக இருக்குன்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? என்ன ப்ளஸ்ன்னு சொன்னாக்க, இந்த செல்ஃபோன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் எந்த மேட்ரு வேணும்னாலும் கூகுள் போட்டாங்கன்னா உடனே கிடச்சிருது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே நேரத்தில் இந்த செல்லில் தான் நிறைய பேர்த்த கெடுக்குது. நம்மளுடைய வழி என்ன, எதிர்காலம் என்ன, எப்படி நம்மளை அமைச்சிக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடோட சுய கட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வேலை வந்துடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி பழைய காலத்தில் இருந்த மாணவர்களோட இவங்கெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க, இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இது மாதிரி தவறான வழியில் போகும்போது தான் அவங்கள கெடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் லைஃப்பில் வந்து வெற்றி அடையணும், ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக ஆரம்பிச்சு நீங்கள் தொழிலதிபராக மாறி இருக்கு, நீங்கள் இந்த அட்வைஸ்லாம் கொடுக்கணும்னா முக்கியமாக எதெல்லாம் சொல்லுவீங்க சார்? இந்த தவறுகளை செய்யாதீங்க, இந்த விஷயங்களை தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று, பணம் இருக்குதுன்னு சொல்லி தொழில் செய்யாதீங்க. அதனுடைய அனுபவங்கள் தெரிஞ்சுக்குங்க. நான் எங்கள் மாணவர்கள்ட்டலாம் அடிக்கடி சொல்கிறேன், சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றியா, நீ ஃபியூச்சர் என்ன ஆகணும்னு நினைக்கிற, அதுக்கு போ வேலைக்கு. சம்பளமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் அப்படி தான் போயிட்டு வந்தேன். சம்பளத்தை எதிர்பார்க்காது. சில மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கம்பெனியில் எவ்வளோ தர்றான், அந்த கம்பெனியில் எவ்வளோ தரான், எங்கேயோ ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்து அங்கே போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி போகிறதுல அவங்க வந்து சம்பளம் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து சுயதொழில் செய்கிறதுக்கு அவங்களால முடியவே முடியாது. சுயதொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு அடிப்பட்டத்திலிருந்து என்னென்ன செய்கிறோமோ அது பூராவே படிப்படியாக கற்றுக்கிட்டு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் என்றைக்கு தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், நமக்கு இந்த தொழில் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தவங்க யாரையுமே எதிர்பார்க்காம, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய லைசன்ஸ் சேவி பண்ண போனேன். அப்போ 8 போட சொன்னாங்க. அது மாதிரி நம்ம வந்து முன்னாடி பைக் லைசன்ஸ் வாங்கும்போது 8 போட்டோம். இது டிரைவிங் பண்ணும்போது ஓட்டி காட்ட சொன்னாங்க. அப்போ தான் கேட்டாங்க, நான் கான்ட்ராக்டர்னு அட்ரஸ் எல்லாம் கொடுத்த போது அந்த ஆர்டிஓ கேட்டார், நீங்கள் ஏற்கனவே கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்கு ஹெவி லைசன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இப்போ நான் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, சப்போஸ் இந்த தொழில் வந்து 10% ப்ராஃபிட் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, 10% லாஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டாலும் நான் ஒரு டிரைவராக போயாவது என் ஃபேமிலியை காப்பாற்றணும்
அதுக்காக இதை எடுத்துக்கிறேன் சார். ம். அவர் உடனே தட்டி கொடுத்து சொன்னார், உங்களுக்கு எதனைக்கும் அந்த நிலைமை வராது, தைரியமாக பண்ணுங்க ம். அப்படின்னாரு. அதுபோல் நம்ம எந்த இடத்துல என்ன ரிஸ்க் வந்தாலும் அதை நம்ம இருந்து சமாளிக்கிற நிலைமைக்கு போகணும். ம். இப்போ நான் நிறைய இடத்துக்கு என்ன நினைப்பேன்னா, இங்கேருந்து ஸ்டாஃப் அனுப்பிவிட்டோம்னா அது ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு வச்சுக்க. அவங்க போன விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வர முடியலன்னா, நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம போயிருந்தோம்னா எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ம். இவங்க பேச தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டாங்க ம். அப்படின்னு நினச்சிட்டு, மேக்ஸிமம் முக்கியமான இடத்துக்குலாம் நானே போகணும்னு ஆசைப்படுவேன். ம். சில இது டஃப்பாக கூட ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போனோம்னா நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பொருளாதாரங்கிறது இன்றைக்கெல்லாம் பேங்க் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நம்ம வந்து நேர்மையாக கரெக்டாக இருந்தோம்னா பேங்க் எவ்வளோ வேணுமானு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ எங்களெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா பேங்க்கில், ஏன் சார் காலேஜில் அடுத்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் பண்ணலையா, எதுவும் லோன் வேண்டாமா, இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேங்க்கில் மட்டும் ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பொருளாதாரம் எவ்வளோ வேணுமானு கிடைக்கும். அது இப்போ கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்கிறவங்களுக்கு 75% வரை சப்சிடி தர்றாங்க. இப்படிலாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி வர முடியலன்னா, நாங்கள் பண்ண காலத்தில் அப்படி கிடையாது. இன்றைக்கி அந்தளவுக்கு அரசு, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி முழுமையாக மாணவர்களை உருவாக்கணும், சுயதொழில் செய்கிறவர்களை உருவாக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் நல்லா வரலாம். ஆனால் நிறைய பேர் பயப்படுறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்க நெகட்டிவ்ஸாக பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி தொழில் முனைவோராக நான் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த தப்பெல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க நான் கவனித்த வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது? அவங்க வந்து இந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை முதல்ல. அதுதான் ப்ராப்ளமே மெயின். ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்க மாட்டேங்குது. இது ரெண்டு தான் அவங்களுக்கு உள்ள மைனஸ் பாயிண்ட். காசு இருக்குது பண்ணும் அவ்வளோதான். ஓகே, எது லைட்டாக போக முடியுமோ அப்படி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுடைய வளர்ச்சியை காட்டாது. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா எங்கேயுமே வளர்ச்சி அடைய முடியாது. ப்ராப்பர் பிளானிங், ஹார்ட் ஒர்க்கு, இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும். அப்போ தன்னம்பிக்கை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அதையெல்லாம் நம்ம தாங்கிக்கிற பக்குவம் வேணும். நம்மளால் முடியும், சரி விடுங்க இதெல்லாம் போயிடுச்சு அடுத்தவளை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி உடனே அதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போனோன்னு வச்சுக்கோங்க. அப்படி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு தொழிலும் மாறி மாறி போகும்போது அவன் எந்த தொழிலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவங்க எதில் நான் ரொம்ப பலசாலின்னு நினைக்கிறாங்களோ அந்த தொழிலை எடுத்துக்கிட்டு அதில் தைரியமாக போகணும். ஆமாம், அதில் ப்ளஸ் மைனஸ் வரும்போதெல்லாம் கவலைப்படாமல் தூங்கி தான் இப்போ விவசாயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு போகத்தில் பூச்சி வந்து விவசாயத்தை கெடுத்துருது, ஒரு தடவை மழை பெய்யாமல் காஞ்சி போகுது, ஒரு முறை பேஞ்சி கெடுத்துருது. இப்படிலாம் வரதான் செய்யும் எல்லாத்துலேயுமே. அது எல்லாமே நம்ம சமாளித்து செஞ்சோம்னா தான் தொடர்ந்து அந்த விவசாயத்தை அதுக்குன்னு விட்டுட்டு வந்துடுறது இல்லை. தொடர்ந்து செய்யும்போது ஒரு தடவை இல்லைனாலும் ஒரு முறை கை கொடுக்கும். அதை வச்சு தான் நம்ம பண்ண வேண்டியதுதான். ரொம்ப வீக்காக மேபி நம்ம இந்த பிஸ்னஸே பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரி தொழிலுக்குள்ளே வராமல் இருந்திருக்கலாமோ அப்படிலாம் எனக்காவது நினச்சிருக்கீங்களா? நான் அப்படி நினச்சதே இல்லை. நம்ம செய்கிற தொழிலை எப்படி சக்ஸஸ் பண்ணுவோம் அந்த தைரியம் தான் இருக்குமே ஒழிய. ஒரு ஸ்பின்னிங் வீலு கிட்டத்தட்ட ஒரு தடவை ஒரு 5 crores பேங்க் லோன் வாங்கி காட்டன் வாங்கி ஸ்டாக் பண்ணோம். அது நல்ல விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு கிலோ நாங்கள் வாங்கும்போது 48 ரூபா, அது 70, 80, 90 வரலும் போச்சு. 100க்கு மேலே போகும். நாங்கள் சரிட்டு நம்ம 5 crores வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டோம். ஆனால் திடீர்னு அப்படியே சரிஞ்சு கடன்னு வந்து 30 ரூபா 20 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ அந்த நிலைமை வந்தபோது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா லாஸ். ஏன் வாங்கி வச்சோன்னு யோசித்தாலும் அடுத்தாப்புல இது வேண்டான்னு நாங்கள் தொழில் விடலை. சரி இனிமேல் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி லாபம் வரும். அது பேராசை. 100 ரூபாய்க்கு போச்சுன்னா நம்ம 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சோம்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும், அதனால் வாங்கிவிடுவோம்னு சொல்லி வாங்கினோம். வட்டி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரேட்டு ரிடக்ஷன் ஆகிடுச்சு, சேல்ஸ் ப்ராப்ளமாக போயிடுச்சு. அதனால் அதுக்காக நம்ம தொழில் விட்டுற முடியாது. தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி வரல இப்போ போய்கிட்டு தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நல்லாயிருக்கு. இந்த ஹார்ட் சுச்சுவேஷன்ஸை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? கொஞ்சம் மன கஷ்டம் இருக்க தான் செய்யும் அந்த நேரத்தில். எல்லாத்துக்கும் யாராக இருந்தாலும் அது வராமல் இருக்காது. ஒரு பெரிய லாஸ் வருது, நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். அதை நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து நம்மளே சப்சிடைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொல்லிமலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தீங்க. அந்த இடத்துல நிலம் இருக்குது, வீடு வாங்கிட்டீங்க. கீழே பார்த்தேன் பென்ஸ், ஃபார்ச்சுனர்னு கார் இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள் வந்து என்னோட கட்டடம்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய கனவு என்ன சார்? இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்,
டெக்ஸ்டைல் எல்லாமே சன்சிட்ட கொடுத்துட்டேன், பிர்லாசிட்ட கொடுத்துட்டேன். நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த காலேஜ் மட்டும்தான். ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு ரைஸ் பண்ணி விடணும். ம். இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு மாணவர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம காலேஜை கொண்டு வரணும். இப்போ விஐடி மாதிரி, அதுவும் முதல்ல ஆரம்பித்த போது ஒரு காட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. ம். இன்றைக்கி விஐடினா உலக ஃபேமஸ் ஆகிப்போச்சு. அதனால விஐடியில் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரியே கொங்கு நாடு என்ட்ரன்ஸ் கட்டமைச்சிருக்கீங்களா? ஆமாம், இது சவுத் விஐடியாக வரணும்னு எதிர்பார்த்து கட்டியிருக்காங்க. ஓகே. அது எத்தனை வருஷத்தில் அந்த இலக்கை அடைவேன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்க்குறோம், அடையலாம், அடையாமல் போகலாம். இது நம்ம கையில் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அப்புறம் கடவுள் பிராப்தம் எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும். நம்ம முயற்சி மட்டும் தான் நம்மளது, முடிவு நம்ம கையில் இல்லை. ஓகே. எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நம்புவோம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.